ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நான் தான் உங்கள் நைட் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வேறு லெவலில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அதுவுமா எங்கேயுமே ரைட் போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம மழை. நேற்று மழை பெஞ்சு எங்கள் ஏரியாவே எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்குது. ஸோ அதனால் வண்டி வெளில எடுக்கிறதுக்கே மனசு வரல. ஸோ அதனால் எங்கேயுமே ரைட் போகல இன்றைக்கி. ஸோ அப்புறம் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி பைக்கர் ஹேக் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பைக்கர் ஹேக் எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஹோல்டர் ரிலேட்டடாக தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் மொபைல் ஹோல்டருக்கும் ராசியே இருக்காது. நான் என்ன மொபைல் ஹோல்டர் போட்டாலும் அது சீக்கிரமாக போயிடும். ஸோ அதனால் வந்து நம்மளே செஞ்ச மொபைல் ஹோல்டர்னு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஆக்சசரிஸ், கோப்ரோ ஆக்சசரிஸ் வச்சு ஒரு மொபைல் ஹோல்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தான் நம்ம பைக்கர் ஹேக்ஸ். இப்போ இதெல்லாம் தான் மொபைல் ஹோல்டர் ஹேக்கு தேவையான விஷயங்கள். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கிளாம்ப்பு. ஆக்சுவலிஸ்லி இந்த கிளாம்ப்பு எதுக்குன்னே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாம்ப் எதுக்குன்னே எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கேமரா வாங்கும்போது அது கூடவே இருந்துச்சு உள்ள. எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். சரி, அப்புறம் இதுக்கு யூஸ் ஆகுமேன்ட்டு அப்படின்ட்டு இது எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு 3M ஸ்டிக்கர், ஓகேங்களா? இது வந்து என்கிட்ட இருந்துச்சு. இது எதில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுற கிளிப்பு அதெல்லாம் நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட வந்துச்சு. லக்கீலி வந்து இந்த கிளாம்புக்கு இந்த 3M ஸ்டிக்கர் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. ஸோ அதனால் நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர், ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து ஸ்க்ரூ டைப், நமக்கு ஈஸியாக ஃபோன் கீழே விழாது. ஸோ ஃபோனை வந்து கீழே விழாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் இது எடுத்துக்கிறேன். இது நீங்கள் எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹெல்மெட் சின்ஸ்டாப் மவுண்ட், மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சின்ஸ்டாப் மவுண்ட் வாங்கினீங்கன்னா அது கூட தான் இது வரும். நீங்கள் நார்மலாக ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் கனெக்ஷனில் வச்சு இழுக்கிற மாதிரி வரும். ஸோ அது நமக்கு வேணாம், அது சீக்கிரமாக போயிடும், இல்லை ஃபோன் தவறிடும் கீழே. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி, உங்கள்கிட்ட இருந்தால் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ஸ்டாப் மவுண்ட்டோடு வாங்கிக்கோங்க. ஏன்னா இது அது கூட மட்டும்தான் கிடைக்கும். இதுக்காக தனியாலாம் இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இதே ஒரு அரௌண்ட் 600 சம்திங் வரும். நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக 600 செலவு பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக நோன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு சின்ஸ்டாப் மவுண்ட் தேவை, மொபைல் ஹோல்டர் மாட்டணும், நீங்கள் மொபைல் வச்சு தான் வ்ளாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? நான் கேமரா வச்சு தான் வ்ளாக் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு இது அவ்வளோவா யூஸ் இல்லை. சரி, இது சும்மா தண்டமாக கிடக்கிறதுக்கு நம்ம இதை வச்சு எதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் இதை எடுத்திருக்கேன். சரி வாங்க, அப்படி என்ன ஹேக்குன்றதை நான் சொல்கிறேன். ரைடு எதுவும் போகலன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டு எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் போகிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதனால தான் மோட்டோவ்லாக் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். இது பாருங்கள், ரோடு தான் எப்படி இருக்குன்னு. ஃபைனலி நம்ம வண்டி எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டர்ட்டியாக. நேற்று நைட்டு வர வெளில எடுத்தேன், ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. ஸோ இப்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். V3யில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு சரியான வியூவும் இருக்காது. ஏன்னா நம்ம வண்டி திருப்பும் போது மேலே இந்த விண்ட்ஷீல்டில் மொபைல் இடிக்கும். அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் V3யில். நான் திருப்பி வச்சு டில் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம ஒரு ஏலகிரி ரைட் போகும்போது இங்கே விழுந்துருச்சு. ஆமாம், ஏலகிரி ரைட் தான், இங்கே விழுந்துருச்சு. ஸோ இப்போ என்னென்ன ஹேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 3M டேப்பை வந்து இது பின்னாடி ஒட்டிக்கணும். இதை ஹீட் பண்ணி தான் ஒட்டணும். அப்போ தான் நல்லா லைஃப் இருக்கும், ஒட்டிக்கும் நல்லா. இது நீங்கள் எப்படி ஹீட் பண்ணி ஒட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஏர் ட்ரையர் இருந்தாலே அதை வச்சு நீங்கள் பக்காவாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இதை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டேங்க்கில் வேணாலும் டேங்க்கில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே வச்சா நமக்கு டேர்னிங் அப்போ கண்டிப்பாக இடிக்கும். ஸோ அதனால் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, டன். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. ஓகேங்களா? இது நமக்கு எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஆங்கிளில் வேணும்னாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த ஆங்கிள்லே வைக்க போகிறேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது நீங்கள் ஒட்டிட்டதுக்கப்புறம் ஆங்கிலிங் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ அன்லாக் பண்ணிவிட்டு இதை எடுக்க மேலே வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதை நான் இந்த இடத்துல தான் நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கவரோடையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கவர் இல்லாமலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மேப் போயிட்டு மேப் போட்டு உங்களுக்கு இதோட வியூ எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். யாரோ நம்மளை பார்த்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அது வந்து சும்மா என்ன லொக்கேஷன் போடுறது, அம்பத்தூரே போடுவோம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை ஆட்டோ ரொட்டேஷன் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் இதோட வியூ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா ஓகே, இப்படி தான் இருக்கும். நம்ம பைக் ரைட் பண்ணும்போது இப்படி பார்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு ஹேண்டில் பார்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுறது எதுவுமே ஹைட் பண்ணாது. உங்கள் நீங்கள் ரைடில் வந்து பர்ஃபெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இது இருந்தால், இந்த மாதிரி ஒரு வியூவில் இருந்தால். ஓகே கைஸ், இது வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எவ்வளோ லைஃப் வரும் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தலையெல்லாம் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு, ஹெல்மெட் போட்டு வேர்த்து ஊற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க, இது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அடுத்தடுத்த விளாக்ஸில் இனிமேல் எல்லா விளாக்ஸ்லையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கண்டென்ட் ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால தான் கேட்குறேன். Okay guys, see you in the next video. Until it's bye from Night Rider. Tada, bye bye, love you all.